வணக்கம். ஓம் ஜெய் குருவே துணை. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அன்புமிக்க கும்பராசி நேயர்களே, இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சுகபோகத்தை தருவதற்காக அமைந்திருக்குங்க. ரொம்ப அருமையான குரு பயிற்சி. முதல்ல நம்ம குரு பகவான் எங்கே ஸ்தானத்துக்கு மாறுறாரு அப்படிங்கிறதையும், அங்கேருந்து எந்த பார்வைகள் மூலமாக எந்த 3 இடத்தை புனிதப்படுத்தி என்ன சிறப்பான பலன்கள் வழங்க போகிறாருங்கிறதையும் பார்க்க போகிறோம். சனி பகவான் எங்கே இருக்கார், அவர் பார்வை பலன்கள் என்ன, ராகு பகவான் எங்கேருந்து தொடர்ந்து அவங்க பலன் தராங்க அப்படிங்கிறதையும் இந்த தமிழ் குரோதி ஆண்டுக்கான முழு பலன்களாகவே பார்க்கலாம் வாங்க விரைவாக. அன்புமிக்க கும்பராசி நேயர்களே, இதுவரைக்கும் உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருந்த குரு பகவான், அதுவும் சனி பார்வையில் இருந்தவர் இப்பொழுது 4ஆம் இடத்துக்கு மாறுறாருங்க. 4ஆம் இடத்துலேருந்து இந்த வருடம் முழுவதும் அருமையான நற்பலன்களை உங்களுக்கு வாரி வழங்க இருக்கிறாருங்க. 4ஆம் இடம் அவர் குரு செல்வதாலுங்க, 4ஆம் இடங்கிறது வண்டி வாகனம், தாயார், சொத்து பத்து, சுகபோகம், பட்டப்படிப்பு, தாய் வழி உறவு இதெல்லாம் குறிக்குங்க. அப்போ இனிமேல் வண்டி வாகனம் சிறப்பாக இருக்க போகுது, விபத்துலாம் ஏற்படாது, ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறவங்க அருமையாக இருக்க போகிறாங்க. அதே மாதிரி 4ஆம் இடம் வீடு குறிக்கிறதுனால புது வீடு கட்டலாங்க. அதே மாதிரி தாயார் வழி உறவுகள் இப்போ நல்ல இணக்கமாக சீராக இருப்பாங்க. புது வீடும் கட்டலாம், கட்டிய வீட்டையும் வாங்கலாம், அது பின்னாடி சொல்கிறோங்க. இப்போ பட்டப்படிப்பு, நீங்கள் விரும்பின பட்டப்படிப்பை விரும்பின இடத்துல படிக்கலாங்க. ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க நல்லா தொழில் அருமையாக இருக்குங்க. இந்த வருஷம் சிறப்பாக கவனித்து பண்ணலாங்க. அதே மாதிரி இந்த வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலங்க. இப்போ 4ல் குரு இருக்கிறவங்க போய் அந்த வீட்டு உபயோகப் பொருட்கள் கடையில் அமர்ந்தாங்கன்னா நல்ல வியாபாரம் ஆகுங்க. ஏன்னா அது வீடு சம்மந்தமானது இல்லைங்களா, அதனால் அது நல்ல அருமையான பலன்களை நற்பலன்களை கொடுப்பாங்க, சந்தோஷத்தை கொடுப்பாங்க அந்த 4ஆம் இடத்துலேருந்து குரு பகவான். சரிங்க, இப்போ 4ஆம் இடத்துக்கு வந்ததுனால சுகபோகம் அருமையாக அமைய போகுது. தாயார் வண்டி வாகனம், அசையும் சொத்து அசையா சொத்து இதெல்லாம் வாங்கலாம், விற்கலாம், அருமையாக இருக்குங்க. அதே மாதிரி உங்கள் நிலப்புலம், இந்த நீர், ஆறு, குளம், ஏரி, கிணற்று பாசனம் இதெல்லாம் இருந்தால் இப்போ சிறப்பாக இருக்குங்க. விவசாயத்தையும் அதை வச்சு தான் சொல்லணும். அசையும் சொத்து அசையா சொத்துன்னு சொல்லியாச்சு. விவசாயம் சம்மந்தப்பட்ட நீர்வழி சம்மந்தப்பட்ட எல்லாமே இப்போ சிறப்பாக இருக்க போகுதுங்க. 4ஆம் இடத்துக்கு குரு வந்தது உங்களுக்கு ஒரு நற்காலம் அப்படின்னு தாங்க சொல்லணும். இப்போ 4ஆம் இடத்துலேருந்து குரு 8ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 8ஆம் இடங்கிறது வம்பு வழக்கு, ஆயுள், மேலேருந்து கீழே விழுவுறது, அறுவை சிகிச்சை பண்ணுறது, அவமானத்தை சந்திக்கிறது, ஜெயில் வாழ்க்கை, பிரிஞ்சு வாழ்கிறது, மறைஞ்சு வாழ்கிறது, அந்த மாதிரி ஒரு துர்ஸ்தானம் அதில் ஏற்கனவே கேது இருந்து அதெல்லாம் சிறப்பாக தான் அவங்களுக்கு ஒன்றும் எதுவும் ஏற்படுத்திடாமல் அவர் தடை தந்து காத்துக்கிட்டு தான் இருக்கார். அங்கேருந்து 8ல் கேது இருக்கிறது நன்மை தாங்க. இப்போ ப்ளஸ் இப்போ குரு பார்வையும் அங்கே கிடைக்கிறதுனால அந்த இடங்களால் ஏற்படக்கூடிய கெடுதல்கள் இப்போ மறையுதுங்க. நல்ல விஷயங்க. நல்ல குடும்ப வாழ்க்கைக்கு, ஒரு அமைதியான சாந்தமான சந்தோஷமான வாழ்க்கைக்கு குரு பகவானுடைய பார்வை 8ஆம் இடத்துக்கு கிடைக்கிறது மிக சிறப்புங்க. குரு பகவான் பார்வை 8ஆம் இடம் தாங்க ஆயுளை குறிக்கும், ஆன்மீகத்தை குறிக்கும். 8ஆம் இடம் நல்லா இருந்தால் உங்களுக்கு ஆன்மீகம் நல்லா வரும். இப்போ உங்களுக்கு ஆயுள் நல்லா இருக்குது, 8ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால ஆன்மீகமும் சிறப்பாக வரப்போகுதுங்க. இப்போ நீங்கள் மந்திரம் உபயோகம் பண்ணுறது, பிரயோகம் பண்ணுறது, மந்திரம் உச்சரிக்கிறது, உருவேற்றுறது இதெல்லாம் செய்யலாம். அதே மாதிரி குரு பார்வை கிடைக்கிறதுனால சித்தர்கள் ஜீவசமாதிக்கு போய் விளக்கு போட்டிங்கன்னா இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. பலன்கள் விரைவாக கிடைக்கும். 8ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறது ஒரு நல்ல விஷயங்க, நற்காலம். அடுத்ததாக அவருடைய பார்வை 10ஆம் இடத்துக்கு கிடைக்குதுங்க. 10ஆம் இடம்ங்கிறது கர்மம், தொழில், ஜீவனம், அந்த நபரோட தகுதியை தீர்மானிக்கிற இடம் அந்த இடம் தாங்க. என்னடா வேலை செய்கிற அப்படின்னு ஊர் ஏதாவது 4 பேர் உங்களை சொன்னவங்க இனிமேல் சொல்ல மாட்டாங்க. அந்த 10ஆம் இடம் நல்லா இருந்தால் அந்த மாதிரி நம்ம சொல்ல மாட்டோம். பார்த்தாலே வராதுன்னு கொஞ்சம் இடம் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கலாம். அதாவது ஒரு நபரோட தகுதியை, மதிப்பை தீர்மானிக்க இடம் அந்த 10ஆம் இடங்க. இப்போ அந்த 10ஆம் இடத்துக்கு குரு பார்வை கிடைச்சதுனால உங்களுடைய தொழில் அருமையாக இருக்குங்க. உங்களுடைய ஜீவனம் அருமையாக நல்லா இருக்குது. இப்போ அதுக்கு எந்த குறையும் இல்லைங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல சந்தோஷம் கிடச்சிருச்சு, 10ஆம் இடத்துல ஜீவனம், தொழில் நல்லா இருக்குது. உங்கள் மதிப்பு இப்போ மேம்படும். 10ஆம் இடத்துக்கு குரு கிடைச்சதுனால தொழில் சம்மந்தமாக, ஜீவனம் சம்மந்தமாக உங்கள் சமுதாய மதிப்பு, அந்தஸ்து இப்போ மேம்படுங்க. ரொம்ப நல்லது. 10ஆம் இடத்துக்கு குரு பார்வை கிடைச்சிருக்கிறது. அடுத்ததாக குரு பார்வை 12ஆம் இடத்துக்கு கிடைக்குதுங்க. 12ஆம் இடங்கிறது
அயன சயனம், சுப அசுப விரயஸ்தானம், அவர் என்ன விதமான செலவு பண்ணுவார், எப்படி இப்போ சுப செலவா அசுப செலவா, மோட்சம் அப்படின்னு சொல்லி அவருடைய திட்டமிடல், அந்த மாதிரி சொல்லி அவருடைய அனுபவிக்கிற அந்த போகத்தன்மையையும் அந்த இடம் தான் குறிக்கும். போஜனம் கிடைக்கிறது, எப்படி சாப்பிடுவாங்க தூங்குவாங்க அப்படிங்கிறதையும் அந்த இடம் தாங்க குறிக்கும். அது நல்லா இருந்தால் தான் நல்ல தூக்கம் கிடைக்கும். நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம், ஒரு நிம்மதி, மனதுக்கும் உடம்புக்கும் ஆரோக்கியம் இதெல்லாம் கிடைக்குங்க. இப்போ 12ஆம் இடத்துக்கு அந்த குரு பார்வை கிடைச்சதுனால இதெல்லாம் சிறப்பாக கிடைக்க போகுதுங்க. அப்போ 4ஆம் இடத்துக்கு சுகபோகத்தில் உட்காந்து 12 பார்க்கறதுனால பாருங்களேன், சுகபோகம், நல்ல சாப்பாடு, தூக்கம் எல்லாம் எப்படி மேட்சாகுது பார்த்தீங்களா? அதான் குரு பகவான் பார்வை பலங்கன்னு சொல்கிறது. அதனால் இந்த குரு பகவான் இன்னொன்று, உங்களுக்கு குரு பகவான் வந்து 2 விதத்தில் இப்போ ஸ்தானமாக மாறுறது ஒரு விதம், நல்ல விதம். இது இல்லாமல் 2 விதத்தில் இன்னும் சூப்பரான மாற்றங்களை நீங்கள் கவனிக்கணுங்க. உங்கள் கும்பராசிக்கு 11ஆம் அதிபதி அவர் தாங்க. 11ஆம் அதிபதினா 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், அவங்களுடைய இளம்பெண் ஸ்தானம், அவங்களுடைய எண்ணம் ஈடேறுதல், முயற்சி ஈடேறுதல், அவங்களுடைய விடாமுயற்சி, தன்னம்பிக்கை இதெல்லாம் ஈடேறி அவங்களுக்கு வெற்றி வாகை கிடைக்கிறதுலாம் இந்த 11ஆம் இடம் தாங்க. இப்போ 11ஆம் அதிபதி 4க்கு போயிட்டார். இது வந்து ஒரு பணபரஸ்தானம்னு சொல்லுவாங்க. இவர் வந்து இப்போ கேந்திர ஸ்தானத்துக்கு போயிருக்கிறதுனால அப்படியே பாருங்களேன், தாய் வழி ஆதரவில், தாய் வழி உறவில் இதெல்லாம் இப்போ லாபமாக அமைப்போகுது. சொத்து சுகம் எல்லாமே தாய் வழிக்காரங்க ஏதோ சொத்து கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி 11ஆம் அதிபதியாக அவர் 4க்கு போனது மிக நன்மைங்க, ரொம்ப நன்மை. அடுத்த விதமாக என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 2ஆம் அதிபதியும் குரு தான். உங்களுக்கு குடும்ப அதிபதியே குரு தான். அவர் தான் உங்களுக்கு குடும்பத்தை அமைச்சு தரவர், வாக்கு தனம் எல்லாத்தையும் கொடுக்க வேண்டியவர். 2ஆம் அதிபதி அந்த 2ம் அப்படிங்கிறது, இந்த 2ம் 11ம் பணபரஸ்தானம்னு சொல்லுவாங்க, உபஜயஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது தனத்தை குறிக்கும், இது லாபத்தை குறிக்கும். அதனால் பணபரஸ்தானம் வந்து இப்போ 4ஆம் இடத்தான சுகபோகஸ்தானத்துக்கு போயிடுச்சிங்க. சூப்பரான அமைப்பு, அருமையான அமைப்பு. இப்போ உங்களுக்கு தனம், லாபம், வாக்கு பலிதம், ரொம்ப சொத்து சுகம், வண்டி வாகனம் அருமையாக இருக்குங்க. அசைய சொத்து, அசையா சொத்து, ரியல் எஸ்டேட்டு ரொம்ப அருமையாக சுகபோகமாக அந்த 4ஆம் இடம் அவ்வளோ ஸ்ட்ராங்கு பண்ணுறாரு. இந்த 11ஆம் இடத்துல இருக்கிற குருவாகவும் அவர் இருக்கிறதுனாலையும், 2ஆம் இடத்து குருவாகவும் அவர் இருந்து 4க்கு போனதுனாலையும் இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு அருமையான நற்காலங்க. வாழ்த்துக்கள். அடுத்ததாக வந்து சனி பகவான் எங்கே இருக்காருன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசியிலே இருக்கார். உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசியில் இருக்காருங்க. சில பேர் ஜென்ம 7.5 சனி, ஜென்ம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கிரகம் 2 வேலையும் செய்யுங்க பொதுவாக. இப்போ பார்த்தீங்கன்னா விருச்சிகத்துக்கு செவ்வாய், அவர் தான் 6க்கு அதிபதி. சுக்கிரன் துலாத்துக்கு உள்ளவர் தான், அவர் தான் 8க்கு அதிபதி. இந்த மாதிரி ஒரு கிரகத்துக்கு பல வேலை உண்டுங்க. ஆனால் நம்ம ராசி அதிபதி நம்மளை நல்லா இருக்க வைக்க வேண்டியவரே அவருடைய பொறுப்பு தான். அவர் எப்படிங்க கருதல் செய்வார்? அதனால் அவங்க ராசியிலே ஆட்சியாக இருக்கிறது இப்போ உங்கள் மனதுக்கும் ரொம்ப நல்லது. அந்த ராசிங்கிறது மனசு அதிபதி ஆட்சியாக இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க. இப்போ நீங்கள் இந்த வீட்டு உபயோகப் பொருட்கள் செய்கிறவங்களாம் அருமையாக தொழில் பார்க்கலாம், ரொம்ப நல்லா இருக்குது. தாயாரெலாம் அருமையாக இருப்பாங்க. தாய் வழி இதெல்லாம் சொந்த பந்தம்லாம் இப்போ கூடி ஒரு சந்தோஷமாக இது கிடைக்குங்க. அதனால் இப்போ உங்கள் ராசியிலே சனி இருக்கார். உங்கள் ராசி அதிபதி உங்களுக்கு தேவையானவர், உங்களுக்கு செஞ்சு கொடுக்க வேண்டியவர் அனைத்துமாக இருந்து, லக்னாதிபதி தந்தைன்னா ராசி அதிபதி தாய்னா, இப்போ தாய் உங்கள் இதுலேயே ஆட்சியாக இருந்து அவங்க பார்த்துக்கிறாங்க அப்படின்னு தாங்க அதை மதிக்கணும், நினைக்கணும். சரி, என்னதான் இருந்தாலும் சனி பகவான் ஒரு இயற்கையாக சூப்பர் தான். அவர் பார்வை எங்கே இருக்குன்னு பார்த்து அந்த இடத்துல கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்துக்கணும். இப்போ சனி பகவான் 3 பார்க்குறாருங்க. 3ங்கிறது ஒருத்தருடைய தைரியம், வீரியம், இளைய சகோதரம், அவங்களுடைய தகவல் தொடர்பு, தகவல் ஊடகம், அவங்களுடைய எழுத்தாற்றல், மறைமுக ஆற்றல்லாம் வெளிப்படுறது, அவங்களுடைய திமிர் ஸ்தானம், அவங்களுடைய வலது காது, இந்த மாதிரி இடங்களை, இந்த மாதிரி விஷயங்களை சொல்கிற இடங்க. அதனால் இஎன்டி பிரச்சனை இருந்தால் உடனே போய் பாருங்கள். சமூக ஊடக தொடர்புகள்லாம், சமூக தளங்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அது மாதிரி உங்களுடைய திமிர் ஸ்தானம் இப்போ கொஞ்சம் பாதிக்கப்படும், கொஞ்சம் அவமானம் நேர்ற மாதிரி இருக்கும். அதனால் திமிரெல்லாம் காட்டாதீங்க, தைரிய வீரியத்தெல்லாம் கொஞ்சம் அடக்கி வச்சுங்க. ஏன்னா சனி பார்வையில் 3ஆம் இடம் இருக்கிறதுனால. சரி, அடுத்ததாக சனி பார்வை வந்து 7ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால, கணவனாக இருந்தால் மனைவியோ, மனைவியாக இருந்தால் கணவனோ உங்களுக்கு இப்போ கொஞ்சம் அவங்க சொல்கிறதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தான் கேட்கணும். உடனே கேட்டக்கூடாது. ஏன்னா 7ல் சனி இருந்தால் கூட்டு தொழிலோ, கலத்திரம், கூட்டாளி, நண்பர்கள்,
சமுதாயத்தில் நம்ம வெளியில் போனால் சந்திக்கிறவங்க அதை குறிக்கும். அந்த சனி பார்வை இருக்கிறதுனால இவங்ககிட்டலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதுக்காக தவிர்க்கலாம் முடியாது. மனைவியை தவிர்க்க முடியுமா, கணவனை தவிர்க்க முடியுமா, நண்பர்கள் கூட்டாளிகள் சமுதாயத்தில் வெளியே போனால் யாரும் சந்திக்காமல் வர முடியுமா? கெட்ட நேரத்தில் இருக்கிறவங்க தான் வலியனா வந்து சந்திப்பாங்க. அவங்க சொல்கிறதையும் ஒன்று கேட்கணும், பகையும் வளர்த்தக்கூடாதுங்க. இப்போ கூட்டு தொழில் ஒத்து வராதுங்க. கூட்டாளி, தொழில் கூட்டாளி, ஃப்ரெண்ட்ஸு, கணவனோ மனைவியோ சொல்கிறதையோ இப்போ உடனே அப்படியே எடுத்துக்க வேணாங்க. இதுதான் இந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. அடுத்தது வந்து 10ஆம் இடத்துக்கு சனி பார்வை கிடைச்சாலும் இப்போ தான் அங்கே இது கிடச்சிருச்சிங்களே, குரு பகவான் பார்வை. இப்போ தொழில் ஜீவனம் நல்லா நடக்காமல் இருந்திருந்தால் கூட தாமதிச்சிருக்கோம். சனி பகவான் கெடுக்க மாட்டார், கும்பராசிலேருந்து தாமதிச்சிருப்பார். இப்போ சிறப்பாக நல்லா இப்போ எப்படிங்க இருக்க மூமெண்ட்டுன்னு கேட்டால் சிறப்பாக இருக்குங்க, நல்லா இருக்குங்கன்னு இனிமேல் சொல்ல போகிறீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு அந்த 10ஆம் இடத்துக்கு பார்வை சனி பார்வை கிடைச்சாலும் இப்போ வந்து குரு பகவான் பார்வையும் அங்கே கிடச்சிருச்சு. அதே மாதிரி 8ஆம் இடத்துக்கு அங்கே ஏற்கனவே கேது இருக்கிறதும் நல்லது தான், ப்ளஸ் குரு பார்வை வந்ததும் நல்லது தாங்க. இப்போ அடுத்ததாக வந்து நம்ம ராகு 2ல் இருக்கார். ராகு பகவான் அவர் என்ன பண்ணுவார், 2ல் ராகு இருந்தாங்க. அவங்க ஒரு வளன்னு பேசுவாருங்க. நல்ல ஒரு தேன் குழைச்சி பேசுகிற மாதிரி அப்படி தான் பேசி கெடுக்கிறதுல 2ல் ராகு யாருக்கு ஜாதகத்தில் இருக்கோ அவங்க பேசி கெடுத்துருவாங்க. உங்கள்கிட்ட பேசிவிட்டு உங்களை பற்றி போய் புறம் பேசுகிறதும் செய்வாங்க, கோல் சொல்லுவாங்க. 2ல் ராகுங்கிறது வாக்கு பலிதம் இருக்கும். ஆனால் ஏன்னா பிரம்மாண்டமாக இருக்கும்ல அந்த ராகு பகவான் இருக்கிற இடம், வாக்கு பலிதம் இருக்கும். ஆனால் குடும்பத்தில் வந்து குழப்பத்தை உண்டு பண்ணுவாங்க. அவங்க அந்த இயற்கை அசுபர் தானே, அதனால் அது பண்ணுவாங்க. 2ல் ராகு இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் பேசுனாங்கன்னா அப்படியே மயங்கி 10 நிமிஷங்கிறத 20 நிமிஷமாக நிற்க தோணும், ஆனால் நிற்கக்கூடாது. ஏன்னா அவங்க அவ்வளோ ஒரு நாக்கில் ராகு இருந்துக்கிட்டு வளன்னு கொலன்னு அப்படியே பேசி மயக்கி இது பண்ணிடுவாங்க. அதனால தான் மெஸ்மரிசம்லாம் அவங்களுக்கு வார்த்தையில் மெஸ்மரிசம் இருக்கும். அதனால் 2ல் ராகு இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். குடும்பம்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. குடும்பம்லாம் நல்ல பெரிய குடும்பமாக தான் இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் அதெல்லாமே நல்லா இருப்பாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. அதனால் 2 ராகு இருக்கும்போது நல்லா வாக்குப்பளிதம் இருக்கும்போது நல்ல வார்த்தைகளாக சொல்லுங்கள். ஆகையால் கும்பராசி நேயர்களே, பரிகாரமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து உங்களுக்கு குரு பகவான் அருமையான ஸ்தானத்துக்கு வராரு. ஆனால் அவர் நேராக 8ஆம் இடத்து ஆன்மீக இடத்தையும் பார்க்குறாரு, ப்ளஸ் கேதையும் பார்க்குறாரு, ஆன்மீகத்துக்கு காரகரையும் பார்க்குறதுனால இப்போ ஏதாவது ஜீவ சமாதிக்கு போய்ட்டு வாங்க. பெரிய பெரிய ஆலயங்கள் பூராவுமே சித்தர்கள் ஜீவ சமாதி தான், அவங்களால கட்டப்பட்டது தான். தனிப்பட்ட முறையிலையும் தெரியும். அதனால் சித்தர்கள் ஜீவ சமாதிக்கு போய் விளக்கு போட்டு வர்றது நல்ல வெளிச்சத்தை கொடுங்க. உங்களுக்கு ஏன் அந்த வீட்டு ஹோம் அப்ளையன்ஸ் இதெல்லாம் வந்தால் நல்லா நடக்குன்னு சொன்னோன்னா, உங்களுக்கு 11ஆம் இடத்தாவும் லாபஸ்தானாதிபதியும் போய் 4ல் இருக்காருங்க. உங்களுக்கு தனம் கொடுக்க வேண்டியவரும் அவர் தான். அவரும் போய் 4ல் இருக்கிறதோட, வீடுங்கிற இடத்துல இருக்கிறதோட, அந்த வீட்டில் இருந்து தொழிலையும் பார்க்குறாரு பாருங்களேன், தொழில் ஸ்தானத்தையும். அதனால் இப்போ போய் இவங்க குரு 4ல் இருக்கிற கும்பராசி நேயர்கள் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு அதனால தாங்க சொன்னது. அதே மாதிரி கட்டிய வீடும் கட்டலாம், கட்டின வீட்டையும் வாங்கலான்னு ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன். 4ஆம் இடங்கிறது வீடு கட்டக்கூடிய அமைப்புங்க. 8ஆம் இடங்கிறது கட்டின வீட்டை வாங்கிறதுங்க. கட்டின வீட்டை வாங்கிறது, கட்டின வீட்டை விற்கிறது, அதில் உள்ள வில்லங்கம் பிரச்சனை இல்லை. இப்போ குரு பார்வை அங்கே இருக்கிறதுனால எங்கே அந்த இடம் சிறப்படைகிறதுனால 4ஆம் இடத்துல குரு இருந்து வீடு கட்டவும் வைப்பார். அவர் பார்வை 8ஆம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால கட்டிய வீட்டை வாங்கவும் வைப்பார். அதனால் வீடு கட்டவும் இன்றைக்கி உங்கள் விருப்பம் தான். கட்டினாலும் கட்டலாம், இல்லை கட்டின வீட்டை வாங்கினாலும் வாங்கலாம். அப்படி ஒரு நல்ல ஒரு ஏன்னா அந்த சொத்து அசைய சொத்து அசையா சொத்துலாம் இப்போ குரு வந்துட்டதுனால இப்படியும் கிடைக்கும். 8ஆம் இடத்துல கட்டின வீடாகவும் கிடைக்கும். எது வேணாலும் செய்யலாங்க உங்கள் விருப்பத்துக்கு. அப்படி ஒரு சுதந்திரத்தை குரு பகவான் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுறாருங்க, சுகபோக ஸ்தானத்தை. அதனால் ரொம்ப நற்காலம். இப்போ பரிகாரமாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் ராசிக்கு அதிபதி தாங்க, அது இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவருடைய பார்வை வந்து 3ஆம் இடம், அவங்க தைரிய வீரியம் திமிர்ஸ்தானம் வலதுக்காது தகவல் தொடர்பு இப்படி 3ஆம் இடத்துக்கு இருக்கிறது. 7ஆம் இடத்துக்கு நண்பர் கூட்டாளி கணவன் மனைவி இவங்களுக்கு இருக்கிறதுனாலையும் சனி பகவானுக்கு உங்கள் ராசி அதிபதியே கொஞ்சம் அந்த இடத்த பார்க்குற இடத்த கொஞ்சம் பண்ணுங்கள். ஏன்னா பெரியவங்க சொல்லியிருக்காங்க, அது லக்கணத்துக்கோ ராசிக்கோ சனி வந்து அவர் நண்பராக இருந்தாலும் அவர் பார்வைப்படும் இடங்களில் அது யாராக இருந்தாலும் ஜாக்கிரதையாக தான் இருந்துக்கணும்னு எழுதியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க பெரியவங்க. அதனால் சனி பகவானுக்கு ஒரு
பிரீதினா அவர் சந்தோஷப்படுற மாதிரி வயசானவங்க, மாற்றுத்திறனாளிகள், முதியோர் இல்லங்கள் இவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கறதாங்க. அடுத்தது வந்து ராகு 2ல் இருக்கார். அவர் பாதி நல்லது பாதி கெட்டது மாதிரி இருப்பார். துர்க்கைக்கு விளக்கு போடுங்க. அவரும் பெரியவங்களை தான் குறிப்பார். அவங்கள திருப்திப்படுத்தினா அவரும் திருப்தி ஆகிடுவார். முக்கியமாக குரு பார்வை கேதுவுக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால சித்தர்கள் ஜீவ சமாதிக்கு சென்று விளக்கு போட்டிங்கனாலும் இப்போ ரொம்ப சூப்பராக விரைவாக பலன் கிடைக்குங்க. அதனால் இந்த குரு பெயர்ச்சியில் சுகபோகமாக வாழ வாழ்த்துக்களை சொல்லி நன்றி, வணக்கம்.